பேரன்பு சீரியல் ஜூன் 20 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஸ்வேதா ராஜா 2 பேரோட வெட்டிங் டே பார்ட்டி ரொம்ப சூப்பராகவே நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அமுதாவும் ஆர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தி, இந்த ராஜா பையனோட கல்யாணம் கூட இந்த அளவுக்கு நடக்கலை. இந்த வெட்டிங் டே என்னடானா இவ்வளோ கிராண்டாக நடக்குது. ஒரே நாளில் பார்ட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக இவ்வளோ பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. உன்னோட மாமியார் அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த இந்த பையனுக்கு இவ்வளோ கிராண்டாக ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களேன்னு ரொம்ப கடுப்பாக வருது அப்படிங்கிறாங்க அமுதாம்மா. நீ கவலைப்படாத, ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டாக நடந்தாலும் அது முடியறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. நம்ம நல்ல மனசுக்கு நல்லதாக தாண்டி நடக்கும். ஏற்கனவே ஸ்வேதா கிட்ட வானதி பற்றி நல்லா ஏற்றி விட்டுருக்கோம். நீ வேணா பாரேன், வானதி ஸ்வேதா கிட்ட போய் அண்ணிங்கிற முறையில் ஏதாவது ஒன்று சொல்லுவா. அப்போது 2 பேருக்கும் முட்டிக்க தான் போகுது. நம்ம அதை வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அமுதாம்மா. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க ராஜாக்கும் ஸ்வேதாக்கும். ராஜேஸ்வரி அம்மா கார்த்திக் கிட்ட வானதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, முக்கியமான மீட்டிங்னு சொல்லி ஆஃபீஸ் போயிருக்கா அப்படிங்கிறாங்க கார்த்திக். வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன மீட்டிங் தெரியலம்மா, உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க கார்த்திக். உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் நடந்த எல்லா ஃபங்க்ஷனையும் வானதி தான் முன்னாடி நின்று நடத்தியிருக்கா. இப்போ மட்டும் லேட்டாக வருவான்னு சொன்னால் எப்படி? அதெல்லாம் வந்துருவாமா, நீங்கள் வாங்க, நீங்கள் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்காதீங்க, வந்திருக்கிறவங்கள கவனிங்க அப்படிங்கிறாரு கார்த்திக். இன்னொரு பக்கம் வானதி தனியாக ஆஃபீஸில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. எந்த சூழ்நிலையில் ராஜாக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ஸ்வேதா எப்படி ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்கிறதையெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மாவும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் வானதிக்கு கால் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காலை கட் பண்ணி விடுறாங்க வானதி. திரும்பவும் விடாமல் கால் பண்ணுறாங்க ராஜேஸ்வரி அம்மா. உடனே கால் அட்டன் பண்ணுறாங்க. வானதி, என்னம்மா நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கவும், கேட்குதுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும் போல் இருக்குமா, நீ இன்னும் ஆஃபீஸில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், வானதி, மீட்டிங் முடியறதுக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் போல் இருக்குது அப்படிங்கவும், அதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு ராஜி சொல்லவும், இல்லைம்மா ரொம்ப முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறாங்க வானதி. சரி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. வானதியும் சரிங்கிறாங்க. ரொம்ப நேரமாக வானதியை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க ராஜேஸ்வரி அம்மா. அப்புறம் திரும்பவும் கால் பண்ணி, ஏம்மா இன்னும் மீட்டிங் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, இன்னும் முடியல அப்படிங்கிறாங்க வானதி. கூட யாருமே இல்லாமல் உனக்கு மட்டும் தனியாக மீட்டிங் நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. செம்ம என்ட்ரியாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து, ஏன் வானதி என்கிட்ட போய் சொன்ன அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொன்ன? வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குறப்போ அதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்கிறது ஏன்னு எனக்கு புரியல வானதி அப்படின்னு சொன்னதுமே வானதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஸ்வேதா அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இன்னொரு பக்கம் ஸ்வேதா அவங்க அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அமுதம்மா உடனே உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் அம்மா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி அம்மா, ஸ்வேதா உங்ககிட்ட என்ன சொன்னா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கவும், அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவள் ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பா. நீ எதையும் மனசில் வச்சுக்காத வானதி, நீ உடனே கிளம்பி என் கூட வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. இல்லைம்மா, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிறாங்க வானதி. நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, வா வானதின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தி அமுதா கிட்ட, என்னம்மா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் டென்ஷனாக இருக்க அப்படிங்கவும், என்னடி சந்தோஷமாக இருக்கிறது, உன் மாமியார் அந்த வானதியை தேடி தான் போயிருப்பாங்க போல இருக்குது, உண்மையை தான் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க ஆர்த்தி. ஆமாடி, அவங்க இந்த வீட்டில் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாரு. ஸ்வேதாவும் உடனே வராங்க. அத்தை ரூம்லேயும் இல்லை, மேலேயும் இல்லை, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக வானதியோடு வந்து நிற்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. ஸ்வேதா வானதி ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி அம்மா கரெக்டாக வானதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டு முன்னாடியும், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வரும்போது ஒரு கான்ஃபரன்ஸ், அதான் லேட் ஆகிடுச்சு. ஸ்வேதா, மாப்பிள்ளை வாங்க, சம்மந்தி வாங்க, கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குக்கிட்ட போகிறாங்க. வானதி, மெழுகுவர்த்தியை கொளுத்துமா அப்படிங்கிறாங்க. வானதியும் அதே மாதிரி மெழுகுவர்த்தியை ஏற்றுறாங்க. இது எல்லாம் பார்த்து ஸ்வேதா ரொம்ப டென்ஷனாக கடுப்பாக இருக்காங்க. 2 பேரும் மெழுகுவர்த்தியை ஊதி அந்த கேக்கை கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அமுதாம்மா. இல்லைம்மா வேண்டாம், இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கணும், அதனால் கேண்டிலை ஊதி அணைக்க வேண்டாம்,
2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா கேக் கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வானதி. அண்ணி சொல்கிறால கேக் கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. ஸ்வேதாவும் ராஜாவும் மாற்றி மாற்றி கேக் ஊட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அம்மா ஊட்டி விடுறாங்க. சரி வானதி நீ போ, நீ ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க. சரின்னு வானதியும் போகிறாங்க தயங்கிட்டே. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஊட்டி விடுறாங்க. அந்த கேக்கை துப்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே ராஜேஸ்வரி அம்மா ஸ்வேதா அப்படிங்கிறாங்க. உடனே அதை திரும்பவும் வாயிலே போட்டுக்கிறாங்க. வாங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுறாங்க அவங்கள. சரி அண்ணன் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க ராஜிமா. அவங்களும் அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. வானதியும் கார்த்திக்கும் 2 பேருமே விஷ் பண்ணுறாங்க. ராஜா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்வேதா மட்டும் கடுப்பாக இருக்காங்க. ஸ்வேதா தனியாக உட்காந்து பார்ட்டியில் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ராஜேஸ்வரி அம்மா வராங்க. ஸ்வேதா இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே இங்கேயே நிற்க போகிற, சந்தோஷமான இந்த நாளை ஏன் வருத்தமான நாளாக்குற, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு ராஜேஸ்வரி அம்மா கேட்கவும், அண்ணியால் என் சந்தோஷமே போயிடுச்சுமா, அவ தானே துக்கமாக இருந்த உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்தவ, அதை பத்திரப்படுத்தி வச்சுக்காம அவ மேலே பழி போடுற அப்படிங்கவும், அவங்க உதவி செஞ்சதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை காரணமாக வச்சு என்ன துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அப்படி வானதி என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நீ சொன்னீன்னா எனக்கு புரியும், நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. கேட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. வானதி செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வருமா? பெத்த மகளை விட மருமக அவ்வளோ வசதியாக போயிட்டாளா அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. ஸ்வேதா அது உன்னோட பார்வை, காமால வந்த கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும்பாங்க. அம்மா தப்புமா, ஏன் புருஷனை என்கிட்ட கூட சொல்லாமல் அவங்க கம்பெனியில் சேர்த்தது தப்புமா, அவங்க செஞ்சது தப்புமா அப்படிங்கவும், ஏன் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னு உன் புருஷங்கிட்ட தான் நீ கேட்கணும், ஏன் உன்னால் முடியல, ஏன்னா நீ அவரை புரிஞ்சுக்கல. வானதியை பற்றி ராஜாவை பற்றி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்கிறாங்க, அதையும் நீ நம்புற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. ஏம்மா நான் ஏன் ஆசைப்படி நடக்கணும்னு நினைக்கிறது தப்பாம்மா அப்படின்னு கேட்கவும், நான் எப்பவுமே உன் ஆசையில் குறுக்க நின்னதில்லை அப்படிங்கவும், மகளை விட மருமகளை தான் நீங்கள் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ணியோட பெருமையை தான் எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கீங்க, என்னை விட அவங்க எப்படி உங்களுக்கு முக்கியமாக போயிட்டாங்க ஸ்வேதா அப்படிங்கவும், ஸ்வேதா அதுதான் உன் வருத்தம்னா நான் உனக்கு புரியும்படியாக சொல்கிறேன், நீ என் ரத்தம் என் உயிர், நான் உன்னை பாராட்டி பேசினா யாரும் அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பெத்த பொண்ணை எந்த அம்மா தான் பாராட்டாமல் இருப்பாங்க. வானதி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, நம்ம எல்லாருக்கும் நாம் அவளை மதிச்சாதான், மரியாதை கொடுத்தாதான், அவளை பற்றி பெருமையாக சொன்னாதான் அவளை நல்ல உறவாக நினைக்கிறோன்னு அர்த்தம், அவளை நம்ம குடும்பமாக அங்கீகரிக்கிறோன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா. இதை எல்லாத்தையும் வானதி கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.